ஹாய் கைஸ், சைனாவை பற்றி அடிக்கடி நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். இப்போது இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டே. இப்போது நாம் நம்ம ஊரில் நம்ம இந்திய முறைப்படி நம்ம என்ன பண்ணுவோம்னா, எவ்ரி மந்த்து, அதாவது அமாவாசைன்னு நோ மூன் டே வரும்போது நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்களோ சின்னவங்களோ யாரோ இறந்துட்டா அவங்களுக்கு நாம் படையல் போட்டு நம்ம அந்த சாமியாக அவங்கள நினச்சி கும்பிடுறோம் இல்லையா. ஆனால் சைனாவில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, வருஷத்தில் ஒரே ஒரு நாள், அந்த டே பேர் ஜோங்வியான் ஃபெஸ்டிவல்னு சொல்கிறாங்க. அதாவது இறந்தவங்களுக்கு நம்ம ஊரில் எப்படியும் அந்த முச்சந்தி சொல்லுவோம் இல்லையா, 3 ரோடு சேர்ற இடத்துல போயிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று, அதை ஆல்கஹாலாக இருக்கலாம், அல்லது சில பேர் ஸ்மோக் பண்ணுவாங்க, சில பேருக்கு சில ஃபுட் ஐட்டம் கூட பிடிச்சிருக்கும் இல்லையா. அந்த மாதிரி விஷயத்த வீட்டில் தனியாக வச்சு இது பண்ணுறத விட இந்த மாதிரி வெளியில் போயிட்டு அந்த கார்னரில் வச்சுட்டு ப்ரே பண்ணிட்டு வராங்க. ஸோ இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு இன்னைக்கு இப்போ தான் சஜஸ்ட் பண்ணா, நீ தயவு செஞ்சு எங்கேயும் குழந்தைங்களை கூட்டிட்டு வெளியே போகாத, அதாவது லேட் நைட்டில் சொல்கிறேன், ஒரு 10 o'clock 11 o'clock கூட நாங்கள் இங்கே சைனாவில் வெளியே போவோம், சும்மா ஒரு வாக் மாதிரி கூட போயிட்டு வருவோம். ஸோ லேட் நைட்டில் இன்னைக்கு குழந்தைங்களோட எங்கேயும் போகாதுங்கிறது அவளோட சஜஷன். ஸோ ட்ரெடிஷனுங்கிறது வேற மாதிரி உருவத்தில் இருந்தாலும் எல்லா நாட்டிலையும் ஃபாலோ பண்ணுறது தான் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, சைனாவை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.